காஞ்சிபுரம் மாவட்டம் சிவிலிமேடு பாலாற்று மேம்பாலத்தில் அதிகாலையில் 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் காஞ்சி வந்தவாசி சாலையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஸ்வரன், விரிவான விவரங்கள். வணக்கம். இன்று காலை வேளையிலே 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதி கொண்ட அந்த விபத்தின் காரணமாக தற்போது வரை சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலாக ஏற்பட்டு 2 புறமுமே சுமார் 8 கிலோமீட்டர் அளவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றவர்கள் காரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் அமர்ந்து செல்லக்கூடிய பேருந்துகள் உட்பட தற்போது இந்த போக்குவரத்து நெரிசலை சிக்கி தவித்திருக்கிறது. காஞ்சிபுரம் சிவனிமேடு பாலாட்சி மேம்பாலம் இன்று மேம்பாலம் பகுதியிலே இன்று அதிகாலை தூக்க களத்திலே வந்தவாசி வழியாக காஞ்சிபுரம் வழியாக சென்று கொண்டிருந்த கனரக லாரியானது இந்த எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்திலே ஓட்டுநர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு தீயணைப்பு துறையினரால் மீட்டு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையிலே அதிகாலை நடைபெற்ற இந்த விபத்தின் காரணமாக அந்த சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லக்கூடிய அந்த பகுதியிலே லாரியானது அந்த விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் தொடர்ந்து அந்த பகுதியிலே தொடர்ந்து இருபுறமுமே சுமார் 8 கிலோமீட்டர் அளவிற்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய வாகனங்கள் உட்பட சுமார் 4 மணி நேரத்துக்கு முன்னாக தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலே ஏற்பட்டு வரக்கூடிய வேளையிலே தற்போது போலீசார் அந்த வாகனத்தினை ஜேசிபி எந்திரம் கொண்டு தற்போது அகற்றக்கூடிய பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே காஞ்சிபுரம் பகுதியிலே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வந்தவாசி தொடர்ந்து இந்த விபத்துகள் நிகழ்வது தொடர்கதையாகி வரக்கூடிய வேளையிலே ஏற்கனவே 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மேம்பால பணிகளானது அந்த பூஜையானது போடப்பட்டு நெடுஞ்சாலைத்துறையினர் தற்போது வரை பணிகள் எதுவும் மேற்கொள்ளாத காரணமாக தொடர்ந்து விபத்துகள் நிகழ்வது தொடர்ந்து வாடிக்கையாகி வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.